வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது அதை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 டைரக்ஷனில் இருக்கும். ஒன்று டவுன் ட்ரெண்டு, இன்னொன்று சைடு வேஸ், இன்னொன்று அப் ட்ரெண்டுங்க. டவுன் ட்ரெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கண்டினியூஸாக கீழே போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் கண்டினியூஸாக கீழே போயிட்டுருக்கும். சைடு வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் சைட்லேயே மூவ் ஆகிட்டுருக்கும். அப் ட்ரெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஸோ மேலே மூவ் ஆகிட்டுருக்குங்க. இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கும். கண்டினியூஸாக லோயர் லோ லோயர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது லோயர் லோ, இது லோயர் லோ, இது லோயர் லோ, இது லோயர் லோ, இது லோயர் ஹை, இது லோயர் ஹை, இது லோயர் ஹை. அப் ட்ரெண்ட் எப்படி சொல்லலாம்னா கண்டினியூஸாக ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது அப் ட்ரெண்டுங்க. ஸோ இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை. ஸோ டவுன் ட்ரெண்ட்னா லோயர் லோ லோயர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அப் ட்ரெண்ட்னா ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணாமலே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு சார்ட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாங்க. ட்ரெண்ட் லைன் ஏன் வரைகிறோம்னா ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்டாக அந்த லைனை டச் பண்ணிட்டு போகுதான்னு செக் பண்ணுறது தாங்க. டச் பண்ணிட்டு போணுச்சுன்னா அங்கே நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் எப்படி வரைவீங்கன்னா ஸோ லைன் டூல் எடுத்துக்கிட்டு டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது லோயர் ஹை எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைவீங்க. ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைனுங்க. அதே மாதிரி லோயர் லோலாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையலாம். ஸோ எந்த இடத்துல அதிகமாக ஜாயிண்ட் ஆகுதோ எந்த இடத்துல அதிகமாக ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ அதே மாதிரி அப் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து நீங்கள் இப்படி வரைஞ்சிக்கலாங்க. ஸோ ஹையர் ஹை ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி வரைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வேஸ். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் எப்படி வரையலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சிஎன் கம்பெனி ஸ்டாக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் எப்படி ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தோன்னே அப் ட்ரெண்டுன்னு சொல்லிடலாங்க. கண்டினியூஸாக ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணாமலே இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதில் ட்ரெண்ட் லைன் எப்படி வரையலாங்கிறத பார்ப்போம். எங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். லைன் டூல் எடுத்துக்கிட்டேன். இந்த லோலேருந்து நான் அடுத்த லோ ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த லோலேருந்து அடுத்த லோவை ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த இடம்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த லோவெலாம் ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அப் ட்ரெண்டுக்கு இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டேங்க. ஸோ இதே மேலே எப்படி வரையலான்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஜாயின் பண்ணால் அதிகமாக ஜாயின் ஆகும்னு பாருங்கள். ஸோ ஒரு கரெக்டான லைனாக இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து வரைஞ்சிங்கன்னா இப்படி ஒரு லைன் கிடச்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் வரைகிறனால என்ன யூஸ்னா அந்த இடத்துல எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் லைனை மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது வந்து சேனல் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு நல்ல கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நம்ம பை பண்ணலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நான் பை பண்ணியிருந்தேன். ஆனால் நான் அப்போது ட்ரெண்ட் லைன் வரையில் மூவிங் ஆவரேஜ் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியுமே நம்ம அப் ட்ரெண்டில் என்ட்ரி பாயிண்ட் கண்டுபிடிக்கலாங்க. ஸோ இந்த இடத்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் என்ட்ரான மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் புல் பேக் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மூவிங் ஆவரேஜும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் லைனும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போது இதில் உங்களுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சு. ஒன்று சேனல் பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று புல் பேக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அடுத்த நம்ம டாடா மோட்டர்ஸில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். எதுவும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் நீங்கள் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இதில் எங்கே ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து வரைஞ்சிக்கலாங்க. எங்கே அதிகமாக ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே வரையணுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம்லாம் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ ஹையர் ஹையை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்தோன்னா ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மேலே
நல்ல மொமெண்டமில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து விப்ரோவில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். விப்ரோ ஓப்பன் பண்ணிட்டேன். இதுவுமே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுது அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இந்த லோலேருந்து ட்ரெண்ட் லைன் வரையலாம். எங்கே அதிகமாக டச் ஆகுதுன்னு பாருங்கள், அங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு, ஸோ இங்கே டச் ஆகிருக்கு. இதில் ஹையர் ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாங்க. ஸோ இதில் எங்கே என்ட்ரு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ வரைஞ்சி காட்டுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வரையலாம் பாருங்கள் டாப்பில். ஸோ இந்த கேண்டில் அது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கில் இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகே, அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் எப்படி ட்ரெண்ட் லைன் வரையலான்னு பார்க்கலாம். இதுவுமே நீங்கள் பார்த்தோன்னு சொல்லிடலாம் அப் ட்ரெண்டு தானே. ஸோ இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் எதுவுமே டச் ஆகலை. ஸோ நம்ம இது வரையும் வரைஞ்சிருக்கோம். இதுக்கு டாப்பில் எப்படி வரையலாம், இதுக்கு ஹையர் ஹையில் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்குங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்த பிறகு ட்ரெண்டு கொஞ்சம் நல்லா மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் இப்போ வரையலாம். ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் வரையலாம். இப்போது எங்கே மேக்ஸிமம் டச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேங்க. ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருந்தால் போதுங்க, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. ஸோ டாப்பில் வரைஞ்சிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதை நீங்கள் இங்கே பை பண்ணிக்கலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்க. நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனில் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் வரைஞ்சி செக் பண்ணி பார்க்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவருக்கு வரைஞ்சி பாருங்கள், 1 வீக்குக்கு வரைஞ்சி பாருங்கள். நான் வந்து 1 டேக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஸ்டாக்கோட சார்ட் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தாங்க உங்களுக்கு இது கரெக்டாக வரும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.